நம்முடைய காலங்களை எல்லாம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற தேவனை நாம் அறிந்து கொள்ள ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுக்கிறதுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அவருடைய நாமங்கள், அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிற ஒரு நபராக கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை மாற்றி கொண்டிருக்கிறதுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அவருடைய நாமத்தை அறிந்தவர்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிற தெய்வம். நாமத்தை அறிகிறதுனா வெறுமையாக ஒரு மூளையில் அறிகிறது இல்லை, நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படி சொல்கிறது இல்லை, இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறது இல்லை, அனுபவிக்கிறது, இந்த தேவனை வாழ்க்கையில் அனுபவிக்கிறது. ஸோ நேற்றைய தினத்திலே ஷம்மா, யெகோவா ஷம்மா, த லார்ட் இஸ் தேர், அவருடைய பிரசன்னம் கூடவே இருக்கிற இந்த தேவனுடைய பிரசன்னம், அதை குறித்த ஒரு உணர்வு, அவேர்னஸ். பாருங்கள், இன்றைக்கி லட்சக்கணக்கான மக்கள் கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, என் கூட இருங்கப்பா, என் கூட இருங்கப்பா. நான் சொல்கிறேன், தவறான ஜெபம். கூட இருங்கப்பான்னு நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்னாலே அவர் உங்க கூட தான் இருக்கிறார். சிலர் என்ன ஜெபம் பண்ணுறாங்கன்னா, என்னை கைவிட்றாதீங்க ஆண்டவரே, என்னை கைவிட்றாதீங்க ஆண்டவரேன்றாங்க. அவர் சொல்லிட்டார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு வாயை திறந்து கர்த்தர் சொன்ன பிறகு இப்படி இந்த மாதிரி ஜெபம்லாம் நம்ம பண்ணோன்னா நமக்கு இன்னும் சத்தியம் தெரியலைன்னு அர்த்தம். சத்தியத்தை அறிய வேண்டிய அளவு நாம் அதை அறிந்து கொள்ளவில்லை. தேவன் இன்னார் என்பதை நாம் புரிந்து கொள்ளவில்லை. தேவனை ரியலாக நிஜமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்க முடியும். பிரதர், சிஸ்டர், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ருசித்து பார்க்க முடியும். பாருங்கள், அவர் கூடயே இருக்கிறார். அக்கினிக்குள்ளே போகும்போது கூட இருக்கிறார், சிங்க கெவிக்குள்ளே போகும்பொழுது கூட இருக்கிறார். அது சிங்கக்கெவிக்குள்ளே போகாமலே தடுத்திருக்கலாமேன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிற விதங்கள் வித்தியாசமானவை. சிங்கக்கெவிக்குள்ளே போட்டாலும் சிங்கம் உன்னை ஒன்றும் செய்ய முடியாத அளவு நான் செய்து, அதுக்குள்ளே போன தானியேல் உயிரோடு திரும்ப வர பண்ணி, அதை ராஜாவிலிருந்து மந்திரியிலிருந்து அந்த நாட்டு ஜனங்களெல்லாம் பார்க்க வச்சு, தேவன் யார் என்பதை தானியேல் மூலமாக கர்த்தர் நிரூபித்து காண்பித்தார். அதுபோல கர்த்தர் உங்கள் மூலமாய் தன்னை நிரூபித்து காண்பிக்கும்படி விரும்புகிறார், தன்னை வெளிப்படுத்தும்படி விரும்புகிறார். தான் இன்னார் என்பதை ஜனங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறார். நீங்கள் அதை ஆசைப்படுங்க. என் மூலமாக நீங்கள் வெளிப்படுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையின் மூலமாக நீங்கள் வெளிப்படுங்க. என்னுடைய என்னை சுற்றி இருக்கிற இந்த நெருக்கங்களின் மத்தியிலும் உம்முடைய பிரசன்னம் என்னை பாதுகாத்து, உம்முடைய பிரசன்னம் என்னை நடத்தி, இந்த நெருக்கத்திலிருந்து நான் வெளியே வந்து ஒரு விசாலத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிக்கிறத, நான் மாத்திரமல்ல, நான் நெருக்கப்பட்டு அழிந்து விடுவேன் என்று எதிர்பார்த்த ஜனங்களும் அதை பார்க்கத்தக்கதாக நீர் என் வாழ்க்கையில் இடைப்படும். அப்படி நீங்கள் எதிர்பார்க்கணும். கர்த்தர் அப்படி செய்கிறத எதிர்பார்க்கணும். நேற்றுக்கு நான் சொன்னது போல் கூட இருங்கன்னு கேட்க வேண்டியதில்லை, ப்ரெசன்ஸுக்காக ஜெபிக்க வேண்டியதில்லை. இருக்கிற ப்ரெசன்ஸை குறித்த அவேர்னஸ் நமக்கு இருந்தால் போதும். தேவனுடைய சமூகத்துக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியதில்லை, தேவனுடைய சமூகத்தை குறித்த உணர்வு நமக்கு இருந்தால் போதும். வருகிற நாட்களில் நான் அதெல்லாம் பேச விரும்புகிறேன். How to practice the presence of God, how to have that awareness in our life. பிரசன்னத்தை குறித்த அந்த உணர்வில் எப்படி வளருவது என்பதையெல்லாம் வருகிற நாட்களில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவன் உங்களோட தான் இருக்கிறார். நீங்கள் உணர்றீங்களோ உணரலையோ, கர்த்தர் உங்களோட தான் இருக்கிறார். அவர் உங்களை விட்டு போகவே இல்லை. உங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறார், குடும்பத்துக்குள்ளே தான் இருக்கிறார். அதை நீங்கள் உணரும் பொழுது தான் கிரியை நடைபெற ஆரம்பிக்கிறது. தேவன் செயல்பட ஆரம்பிக்கிறார். அந்த பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு இன்னொரு தேவனுடைய நாமத்தை நமக்கு ஆவியானவர் போதிக்க விரும்புகிறார்.
ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 33வது வசனம். ஆதியாகமம் 21:33. ஆபிரகாம் பெயர்செபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமும் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டான். இந்த சதா காலமும் உள்ள தேவன், சதா காலமும் உள்ள தேவனாகிய கர்த்தர், எல் ஓலாம், அதான் அவருடைய நாமம். எல் ஓலாம் அப்படிதான் இருக்கிறது. எல் ஓலாம், எல் ஓலாம் அப்படின்னா அவர் காலங்களுக்கு அப்பாற்பட்டவர், சதா காலமும் உள்ள தேவன் அங்கே எழுதப்பட்டிருக்குது. அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா, காலங்களுக்கு அப்பாற்பட்டவர். அவர்தான் ஆதி, அவர்தான் அந்தம், அவர்தான் அல்ஃபா, அவர்தான் ஒமேகா. அவர் எல்லா காலங்களுக்கும் முந்தினவர், எல்லா காலங்களுக்கும் பிந்தினவர். அவர் எப்பொழுதும் எப்பொழுதும் இருக்கிறவர். அவர் கூட இருக்கிறார். யெகோவா ஷம்மானா கூட இருக்கிறார். ஏல் ஓலாம்னா எப்பொழுதும் கூட இருக்கிறார், எப்பொழுதும் எல்லா காலங்களிலும் இருக்கிறார், எல்லா காலங்களிலும் இருக்கிறார். அதாவது காலத்துக்கு அப்பாற்பட்டவர் அவர். காலங்கள் அவரை கட்டுப்படுத்த முடியாது. God is not limited by time. அவர் காலங்களுக்கு முந்தினவரும் காலங்களுக்கு பிந்தினவருமாய் இருக்கிறார். விசேஷமாக நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்வின் அந்த பீரியட் இருக்குது பாருங்க, நம்முடைய வாழ்வின் அந்த காலங்களுக்குள்ளே கர்த்தர் அவர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். சதா காலமும் இருக்கிறவர். நம்ம வாழ்க்கை எவ்வளோ எத்தனை வருஷம் நம்ம இருக்க போகிறோம் பாருங்கள். இந்த வருஷம், இத்தனை நாட்கள், அது 90, 95, 100, இந்த வருஷங்களை அவர் கட்டுப்படுத்த மாட்டாரா? இந்த வருஷங்களை அவர் பார்க்க மாட்டாரா? இந்த காலங்களை அவர் கையில் வைத்திருக்க மாட்டாரா? நான் சொல்கிறேன், உங்களுடைய கடந்த காலம், உங்களுடைய நிகழ்காலம், உங்களுடைய எதிர்காலம், இது எல்லாவற்றையும் அவர் அறிந்தவர். இது எல்லாவற்றுக்கு ஊடாகவும் அவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய பாஸ்ட், நம்முடைய ப்ரெசண்ட், நம்முடைய ஃப்யூச்சர், இது எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய கடந்த காலத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்முடைய கடந்த காலத்திலே நாம் கடந்து வந்த பாதைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்முடைய ஹர்ட்ஸ், நம்முடைய பெயின்ஸ், நம்முடைய வேதனைகள், நம்முடைய வலிகள், இவைகளை எல்லாம் கர்த்தர் அறிந்தவர். நான் சொல்கிறேன், அந்த கடந்த கால வலிகளையும் வேதனைகளையும் அதற்கூடாக சென்று அவைகளையெல்லாம் மறக்க பண்ண கர்த்தரால் முடியும். நம்முடைய கடந்த காலத்திலே அருமையானவர்களே, அவர் 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 அற்புதம் செய்ய முடியும். அந்த கடந்த காலம் நமக்கு ஏற்பட்ட அந்த வேதனை, நமக்கு ஏற்பட்ட அந்த வலி, அதோடையே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டியதில்லை. ஏன்னா இவர் ஏல் ஓலாம். இவர் கடந்த காலத்துக்குள்ளே சென்று கடந்த காலத்திலே நடந்த நிகழ்வுகளை, கடந்த காலத்திலே நமக்கு ஏற்பட்ட அந்த துயர சம்பவங்களை, கடந்த காலத்தில் நமக்கு ஏற்பட்ட அந்த இழப்புகளை அவர் ஈடுகட்டி அவைகளையெல்லாம் மறக்க பண்ண கர்த்தரால முடியும். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அதை செய்தார். யோசேப்பை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது மறக்க பண்ண. அவனே சொல்கிறான், என் தேவன் என்னுடைய வருத்தம் யாவையும், என் தகப்பனுடைய வீட்டினால் உண்டான வருத்தம் யாவையும் மறக்க பண்ணுகிறார். மறக்க பண்ணினார். மறக்க பண்ணினார்னா சும்மா ஏதோ நம்ம மைண்டிலேருந்து எரேஸ் பண்ணுறது இல்லை. அதை மறக்க பண்ணுகிற அளவு, அவைகளுக்கெல்லாம் மிஞ்சி, அவைகளுக்கெல்லாம் மேலான ஒரு இடத்துல கர்த்தர் நம்மளை உட்கார வைப்பார் பாருங்க. அப்போ அந்த வலியெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும், அந்த வேதனையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும், அந்த வருத்தமெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். நம்ம அதை நினச்சி பார்க்க கூட நமக்கு நேரம் இருக்காது. அதை நினைவுக்கு வந்தாலும் அதை நினைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இப்போ உட்காந்து அதையே அசை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் பாருங்கள். அப்படி பேசிட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களே, அதை செஞ்சிட்டாங்களே, இதை பண்ணிட்டாங்களேன்னு. ஒரு நேரம் வருகிறது, ஒரு காலம் வருகிறது, ஏல் ஓலாம் உங்கள் வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது, ஏல் ஓலாம் உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும் பொழுது, அவர் வெளிப்படும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய பாஸ்ட் ஹர்ட்ஸ், பாஸ்ட் பெயின்ஸ், உன்னுடைய லாஸ், உன்னுடைய இழப்புகள், என்னென்னத்தை இழந்தையோ, எதையெல்லாம் உன் கையை விட்டு போச்சோ,
அதை காட்டிலும் பல மடங்கா உனக்கு நான் திரும்ப கொடுத்து இழந்ததை பற்றிய எண்ணமே இல்லாத அளவு நான் செய்ய முடியும். ஏன்னா நான் காலத்தை என் கையில் வச்சுருக்கிறேன். காலங்கள் என் கையில் இருக்கிறது. கடந்த காலம் போயிடுச்சே, இனி ஒன்றும் செய்ய முடியாதே, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது? கவலைப்படாதீங்க. நம்முடைய கர்த்தர் காலங்களுக்கு அப்பாற்பட்ட தேவனை நீங்கள் நானும் ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். காலங்களை மாற்றக்கூடியவர், சமயங்களை மாற்றக்கூடியவர். நான் சொல்கிறேன், இன்னொன்று சொல்கிறேன், நம்ம 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 ரொம்ப காலம் ஆயிடுச்சே, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சே, காலம் கடந்து போயிடுச்சே, இனி என் வாழ்க்கையில் ஏதாவது நடக்குமா? இனி என் வாழ்க்கைக்கு ஏதாவது முடிவு உண்டா? இனி என் வாழ்க்கைக்கு ஏதாவது விமோசனம் உண்டா? ஏன்னா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, காலங்கள் கடந்து போயிடுச்சுன்னு சிலர் ரொம்ப வேதனைப்படுகிறார்கள். ரிக்ரெட். நான் சொல்கிறேன், இந்த எல்ஓலாம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும் பொழுது நீங்கள் இழந்த காலங்களை கூட கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருகிறவராக இருக்கிறார். நீங்கள் கடந்த காலத்தில் இப்போ காலங்களையே சிலர் இழந்திருக்கிறீங்க, வருஷங்களை இழந்திருக்கிறீங்க, நாட்களை இழந்திருக்கிறீங்க. வேதத்தில் எழுதப்பட்டு கர்த்தர் சொல்கிறாரு, வெட்டுக்கிளிகள் பட்சித்த வருஷத்தின் பலனை நான் உனக்கு திரும்ப கொடுப்பேன். அதை கரெக்டாக சொல்லணும், வெட்டுக்கிளிகள் பட்சித்த வருஷங்களை நான் உனக்கு திரும்ப தருவேன்றார். வெட்டுக்கிளிகள் பட்சித்த வருஷங்களையே நான் உனக்கு திரும்ப தருவேன். ஏன்னா பிகாஸ் ஐ ஆம் த லார்ட் ஆஃப் டைம். நான் காலத்தின் தேவன், காலங்களுக்கு அப்பாற்பட்டவர். நான் தான் காலத்தை கட்டுப்படுத்துகிறேன். அதை உன் வாழ்க்கையில் நான் வெளிப்படுத்துவேன். இவ்வளோ வருஷம் நான் உழைச்சி வர வேண்டியது வரல, வெட்டுக்கிளிகள் பட்சித்திருச்சுன்னு நினைக்கிற. நான் சொல்கிறேன், 15 வருஷம் நீ உழைத்தது, நீ இழந்தது, வராமல் போனதெல்லாம் 15 நாளையில் கர்த்தர் உனக்கு கொடுக்க முடியும். ஏன்னா ஏல் ஓலாம் சதா காலங்களுக்கும் தேவனாக இருக்கிறார். அவர் காலங்களுக்கு முந்தினவர், காலங்களுக்கு பிந்தினவர், காலங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறவர். இதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த தேவனை தான் நான் ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். இவர் தான் நம்முடைய தேவன், இவர் தான் நம்முடைய ஆண்டவர். அவர் கடந்த காலத்தை கையில் எடுக்கிறது மாத்திரமல்ல, நிகழ்காலத்தில் நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிற அந்த பாதைகளை கர்த்தர் தன் கையில் எடுத்து நிகழ்காலத்தில் உங்களுடைய சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ண வைக்க அவரால் முடியும். அவர் அதை செய்வார். நிகழ்காலத்திலும் கர்த்தர் என்ன செய்யணுமோ உங்கள் வாழ்க்கையில் அன்றன்றைக்கு உங்களோட கூட இருந்து உங்களுடைய சவால்களை எப்படி மேற்கொள்ள பண்ணணுமோ பண்ணுவார். அவர் நிகழ்காலத்துக்கும் தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தாவீதுக்கு கூட இருந்து சத்துருக்களின் கையிலிருந்து ஒவ்வொரு நாளும் அவனை விடுவித்தார். ஒவ்வொரு நாளும், எவ்ரிடே. கர்த்தர் கூட இல்லைன்னா தாவீது அழிஞ்சு நாசமாக போயிருப்பான். ஒரு நாளும் சிங்காசனத்தை பார்த்துருக்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கூட இருந்தார். மலைகளிலும் குகைகளிலும் வனாந்திரத்திலும் ஓடி திரிந்த பொழுதெல்லாம் ஒவ்வொரு நாளும் சத்துருக்களின் கண்களுக்கு அவனை தப்புவித்து, எதிரிகளுடைய கைக்கு அவனை தப்புவித்து, எல்லா வல்லடிக்கும் அவனை நீக்கி. நான் சொல்கிறேன், ஏல் ஓலாம் உங்கள் வாழ்க்கையில் நிகழ்காலம், கடந்த காலத்துக்கு மாத்திரமல்ல, கடந்த காலத்தை மாத்திரம் கையில் எடுக்கிறவர், உங்கள் நிகழ்காலத்தை அவர் கையில் எடுக்கிறார். உங்களுடைய நிகழ்காலத்தில் நீங்கள் கடந்து செல்கிற பாதையில் உங்களை எப்படி நடத்தணும்னு கர்த்தருக்கு தெரியும். அவர் நடத்துகிறார். எல்லா சத்துருக்களின் கையிலிருந்து உங்களை விடுவித்து, உங்களை பாதுகாத்து, உங்கள் சவால்களை மேற்கொள்ள வைக்கிறார். உங்களுடைய சேலஞ்சஸ் அவர் மேற்கொள்ள வைக்கிறார். அது மாத்திரமல்ல, எதிர்காலத்தையும் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, உங்கள் எதிர்காலத்தில் ஏற்கனவே அவர் இருக்கிறார். உங்களுடைய எதிர்காலத்தில் அவர் ஏற்கனவே இருக்கார். நீங்கள் இன்னும் அந்த எதிர்காலத்துக்கு போகலை, ஆனால் அவர் அங்கே போயிட்டார். ஹீ நோஸ் யுவர் ஃபியூச்சர். உங்கள் எதிர்காலம் அவருக்கு நன்றாய் தெரியும். அதனால தான் இவரை ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கு அருமையானவர்களே நம்ம பயப்பட வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. எதிர்காலத்தை நன்கு அறிந்தவர். உங்கள் எதிர்காலம் வெற்றியான எதிர்காலம், ஜெயமான எதிர்காலம், முடிவு, உங்களுக்கு மகிமையான முடிவை எல்லாம் கண்ணில் பார்த்து அருமையானவர்களே அவர் கையில் அதை வச்சிருக்கிறார். அவர் தொடங்கினவர் முடிக்கிறவரை கூட வந்து அவர் முடிக்கிறார்.
விசுவாசத்தை துவக்குகிறவர் மாத்திரமல்ல, விசுவாசத்தை முடிக்கிறவராகவும் இருக்கிறார். நான் சொல்கிறேன், He knows your future. அவருக்கு உங்களுடைய நாளை நன்றாய் தெரியும், உங்களுடைய நாளைய வாழ்வு நன்றாய் தெரியும். அதனால் நாளைய வாழ்வை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு வேதம் சொல்லுகிறது. இயேசு சொல்கிறார், நாளையை குறித்து கவலைப்படாத, நாளையை குறித்து நீ கவலைப்படாத. நான் சொல்கிறேன், இட் இஸ் இன் ஹிஸ் ஹேண்ட்ஸ். உன்னுடைய ஃப்யூச்சர் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களில் இருக்கிறது. அவருடைய வாக்குத்தத்தம் அவர் எழுதி வச்சுட்டார். உன் ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய வாழ்வு எப்படி இருக்குன்னு கர்த்தர் எழுதி வச்சுட்டார். பார்த்து எதிர்காலத்தை பார்த்து எழுதி வச்சிருக்கிறார். இப்போ நீங்கள் இதை பார்க்காம எதிர்காலத்தை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்கள் எதிர்காலத்தையும், உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும், பேரப்பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. கர்த்தர் சொல்லிட்டார், உன் சந்ததியின் மேலே ஆவியையும் உன் சந்தானத்தின் மேலே ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். எதிர்காலம் இதுதான், எதிர்காலம் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம். எதிர்காலத்தை அவர் பார்த்துட்டார், எதிர்காலம் அவர் கையில் இருக்குது. பிகாஸ் ஹீ இஸ் எல் ஓலாம். அவர் சதா காலங்களுக்கும் தேவனாக இருக்கிறார், முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறார். பாருங்க, அவர் எல்லா காலத்திலும் இருக்கிறார், காலங்களுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார். சொல்லும் பொழுது ஏதோ எல்லா காலத்திலையும் உயிரோடு இருக்கிறார், ஏதோ உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அது மட்டும் அர்த்தம் இல்லை. அவர் இருக்கிற அத்தனை காலத்திலும் he never runs out. ரன்ஸ் அவுட்னா அவர் தன்னுடைய வல்லமை, தன்னுடைய பலன், தன்னுடைய ஜீவன், அவரிடத்தில் இருக்கிற அத்தனை தன்மைகளும் அப்படியே இருக்கிறது சதா காலமும், ஒரு இன்ச்சு கூட குறையாமல். அதான் அது காரணம். மனுஷன் ரொம்ப நாள் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக பலன் அது இதெல்லாம் குறைஞ்சிருது பாருங்கள். ஆனால் தேவன் சதா காலமும் இருக்கிறதுனால நாள் ஆக எல்லாம் குறைஞ்சிரும், நாள் ஆக டயர்டாயிரும். இல்லை 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 இல்லை, அவருடைய வல்லமை குறைவதில்லை, அவருடைய பலன் குறைவதில்லை, அவருடைய அற்புதங்கள் குறைவதில்லை, அவருடைய அதிசயங்கள் குறைவதில்லை, அவருடைய அன்பு குறைவதில்லை, அவருடைய இரக்கம் குறைவதில்லை, அவர் கிருபையில் குறைவதில்லை, எதுவுமே குறையிறதில்லை. சதா காலமும் அப்படியே இருக்கிறார், நித்திய நித்தியமாய் அப்படியே இருக்கிறார். ஏல் ஓலாம், மாற்றமே இல்லை. ஆபிரகாமுக்கு தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தினது, எந்த அளவு வல்லமை வெளிப்படுத்தினாரோ அதே அளவு வல்லமையை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்த முடியும். ஏன்னா அவர் அப்படியே இருக்கிறார், அவருடைய வல்லமை அப்படியே இருக்கிறது. அன்சேஞ்சபிள் காட், சதா காலமும் இருக்கிறார்னா சதா காலமும் மாறாமல் அப்படியே இருக்கிறார். அதே அன்பு, அதே வல்லமையை, அதே தயவு, அதே கிருபை, அதே இரக்கம் இன்னும் 1000 தலைமுறை வரட்டும், அப்படியே தான் இருக்க போகிறார். இன்னும் 3000 தலைமுறை வரட்டும், கர்த்தர் அப்படியே தான் இருக்க போகிறார். ஏல் ஓலாம். அதனால் இவர் மாறிட்டாரோ, இவருக்கு கொஞ்சம் குறைஞ்சிருச்சோ, இவருடைய வல்லமை குறைஞ்சிருச்சோ, இவர் செய்கிறத விட்டுட்டாரோ, இல்லை 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 இல்லை, அவர் இன்றைக்கு செய்து கொண்டிருக்க, இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார், இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். மாறவே இல்லை, மாறவே இல்லை. தேவன் அவருடைய தன்மையில், அவருடைய செயல்களில் எதுலேயுமே கர்த்தர் மாறவில்லை, எதுவுமே குறையவில்லை. He never runs out. நம்முடைய தேவன் குறைந்து போகிறவர் அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இந்த ஏல் ஓலாம் அவர் வெளிப்படுவாராக. இந்த தேவன் வெளிப்பட்டு பாஸ்ட், கடந்த காலத்தை கையில் எடுக்கட்டும். கடந்த கால எல்லா பெயின் வேதனைகளை மாற்றி உங்களை மறக்க பண்ணுவார். நிகழ்காலத்திலே உங்களுடைய எல்லா சேலஞ்சஸையும் மேற்கொள்ள பலன் தருவார். எதிர்காலத்தை பயமில்லாமல், கவலை இல்லாமல் சந்திக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் நல்ல பிதாவே, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். ஏல் ஓலாமே, நாங்களுமே உயர்த்துகிறோம். சதா காலமும் உள்ளவரே, முந்தினவரும் பிந்தினவருமானவரே, எங்கள் காலங்களையெல்லாம் கரத்தில் வைத்திருக்கிறவரே, காலங்களுக்கு அப்பாற்பட்டவரே, தகப்பனே, இதை நாங்கள் புரிந்து கொள்ள இந்த தேவன்தான் எங்களை நேசிக்கிறார், இந்த தேவன்தான் எங்கள் மேல் அன்பு செலுத்துகிறார், இந்த தேவனை நாங்களும் நேசிக்கிறோம்,
இந்த தேவனிடத்தில் அன்பு செலுத்துகிறோம் என்கிற இடத்துக்கு எல்லாரும் வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கடந்த காலங்கள், இழந்து போன காலங்கள் எல்லாம் திரும்ப உம்முடைய பிள்ளைகளுக்கு வருவதாக. வெட்டுக்கிளிகள் பட்சித்த வருஷங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு திரும்ப உண்டாவதாக. நிகழ்காலத்திலே சவால்களை மேற்கொள்ளட்டும். எதிர்காலத்தை பயம் இல்லாமல் தைரியத்தோடு சந்திக்கட்டும். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் வெளிப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் வெளிப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் உம்மை அனுபவிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.